ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானதோ. அத்தியாயம் 11. சுகாசினி அவர்களை பார்த்தபடி நின்றவள், போதும் குழந்தையை கொஞ்சுவது, கொடுங்க எங்கே என்று வேகமாக அவன் கையிலிருந்து வாங்க முயற்சிக்க, அவனோ உனக்கு பொறாமையா இருக்கா இதை பார்த்து என்று அவளிடம் கண்ணை சிமிட்ட, அதை கண்டு காண்டாகி போனவள் ஆச்சியிடம் திரும்பி, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்து வரட்டா ஆச்சி, இல்லை அங்கே உட்காந்து சாப்பிட வரீங்களா என்று கேட்டவளை கூர்ந்து பார்த்தவளின் மனக்கணக்கு ஏதேதோ மனக்கணக்கு போட, இல்லை குட்டி, நான் அப்புறம் சாப்பிட்றேன், நீ போய் உன் புருஷனை அனுப்பிட்டு வா என்று சொல்ல, அவளோ இத்தனை நாள் நான் வழி அனுப்பிதான் அவர் போனாரோ என்று முணுமுணுக்க, நிசாந்தனின் முகம் அதை கேட்டு இறுகியது. குழந்தையை ஆச்சியிடம் கொடுத்தவன், வரேன் ஆச்சி, மாலை வர முடியாது, வேலை இருக்கு, இரவு வரும்போது பேசிக்கலாம் என்று சொல்லியவன் குழந்தையின் கன்னத்தை வருடிவிட்டு விடுவிடுவென்று வேகமாக போனவனின் கார் எடுக்கும் வேகத்தை கண்டு சுகாசினியின் உள்ளம் தடதடத்தது. முகமாறி நின்றவளை கண்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக பார்த்த ரங்கநாயகி, இப்படியே எத்தனை நாளைக்கு உன்னையும் வருத்தி அவனையும் வருத்த போற குட்டி, நீ இன்னும் சித்தம் பிள்ளை இல்லை, எல்லாமே சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, புத்தி இருந்தால் பொழைச்சுக்க கற்றுக்கோ என்றவள் இருக்கையிலிருந்து எழுந்து ஆதினியை தோளில் போட்டு தட்டி கொடுத்தபடி, பழசை நினைச்சு புதுசா நடப்பதை கோட்டை விட்டு விடாதே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் ரங்கநாயகி. ஆட்சி சொல்வது புரிந்தும் புரியாமலும் இருக்க அதே இடத்தில் சிலை போல் நின்றாள் சுகாசினி. அப்போது தன் அறையிலிருந்து வெளியே வந்த அஸ்வின் சுகாசினி அசையாமல் நிற்பதைக் கண்டு, என்னாச்சு அண்ணி என்று அருகில் வர, ஒண்ணுமில்ல தம்பி என்றவள், காலேஜ் கிளம்பிட்டீங்களா என்று சுகாசினி கேட்க, காலேஜ் முடிச்சாச்சு அண்ணி, இப்ப வேற ஏதாவது பண்ணணும், வெளியே வேலைக்கு போகலாமா என்று யோசித்து இருக்கேன் என்று சொல்லவும், ஓ அப்படியா என்று சொல்லியவள், உங்க ஆச்சி வந்திருக்காங்க என்று சுகாசினி சொல்ல, ஆச்சியின் குரல் தான் வெங்கல குரல் ஆச்சே, ரூமில் இருக்கும்போதே கேட்டுச்சு, வந்ததும் எல்லோரையும் ஒரு பிடி பிடிச்சு, அதுதான் நான் அமுக்கமா அறைக்குள்ளேயே பதுங்கிட்டேன் என்று சொல்லி சிரித்தான். அதை கேட்ட சுகாசினி சிரிக்க தொடங்கியவள் அஸ்வினின் பின்னால் அழுங்காமல் வந்து நின்ன ரங்கநாயகியை கண்டு அதிர, அவரோ செய்கையால் கண்டு கொள்ளாமல் நில் என்று சொல்வதைக் கண்டு நாலா பக்கமும் தலையசைத்தாள் சுகாசினி. என்னாச்சு அண்ணி, எதையோ சொல்ல வருகிற மாதிரி இருக்கு, ஆனா ஒன்றும் புரியல என்று சொன்னவன் பின்னால் ஆச்சியின் கையில் இருந்த ஆதினி அவனை பிடித்து இழுக்க, திரும்பிய அஸ்வின் ஆச்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவன் எதுவும் பேசாமல் பெப்பப்பே என்று திருதிருவென முழித்தான். அவனின் முழித்த பார்வையில் சுகாசினிக்கோ சிரிப்பு வர கலகலவென சிரிக்க, அம்மாவின் சிரிப்பை பார்த்து ஆதினியும் ஈ என பொக்கைவாயை சிரிப்பை கண்டு அஸ்வினோ, அம்மாவும் பொண்ணும் கலாய்க்கிறீங்களா, வரட்டும் எங்க அண்ணன் என்று சொல்லியவனை கண்டு மேலும் சிரித்தாள் சுகாசினி. ரங்கநாயகி அம்மா பொண்ணு சிரிப்பை ரசித்துவிட்டு தன்னுடைய இன்னொரு பேரன் அஸ்வினிடம் திரும்பி, ஏண்டா என்னை யானே என சொல்லாமல் சொல்ற என்று காதை முறுக்க, அவனோ, ஆச்சி வலிக்குது விட்டுருங்க என்று சும்மா வலிப்பது போல நடிக்கவும், அவன் காதை விட்டு எப்படி இருக்கடா பேராண்டி என்று கேட்டபடி அங்கே இருக்க எல்லாம் வந்தார். அவர் முன் நின்று ஒரு சுற்றி விட்டு, எப்படி இருக்கேன்னு நீங்களே பார்த்து சொல்லேன் ஆச்சி என்றவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தவரின் கண்கள் கலங்கியது. என்னாச்சு ஆச்சி, தாத்தா ஞாபகமா? அப்பா தான் அடிக்கடி சொல்வார், நீ என்ற அப்பா மாதிரியே இருக்கேன்னு, அது உண்மைதான் போல, உங்க கண்ணை காமிச்சு கொடுத்துருச்சே என்று சொல்லியவன் ஆச்சியின் பக்கத்தில் அமர்ந்தான். அவன் தலையை வருடி கொடுத்தவர், அவருக்கு இனி அவர்தான்டா,
சுண்டக்கா பையன், நீ எல்லாம் பக்கத்தில் கூட நிற்க முடியாது என்று கேலி செய்ய, ரங்கநாயகி, இப்படி என் இமேஜை டேமேஜ் பண்ணிட்டியே என்று வராத கண்ணீரை துடைக்க எல்லோரும் சேர்த்து சிரித்தனர். அப்போதுதான் எழுந்து வந்த தன்விக்கா, ஆச்சி என வேகமாக அவர் அருகில் வர பேத்தியை வாரி அணைத்தவர், கண்ணு எப்படி இருக்க, இழைச்சி போயிட்டிய நீ என கொஞ்சம். அஸ்வினோ, பூசணிக்காய் மாதிரி இருக்கா, இவளை இழைச்சிட்டிங்கன்னு சொல்கிறீங்க. என்ன ரங்கநாயகி, என் ஒரு பக்கம் ஹார்ட்டே நின்று போச்சு போ என்று சிரிக்காமல் சொல்லவும் அங்கே மறுபடியும் சிரிப்பொலி அவ்விடத்தை நிறைத்தது. அதை கண்டும் காணாமல் நின்ற ராஜலட்சுமிக்கோ பிபி கிருகிருன்னு ஏறி புஷு புஷு என்ற மூச்சை இழுத்துவிட்டு கொண்டு நின்றார். எரியும் தணலில் எண்ணெயை ஊற்றினால் வீடும் பற்றி கொள்ளுமே, அப்படிதான் இருந்தது ராஜலட்சுமியின் மனமும். ராஜலட்சுமியோ டைனிங் டேபிள் பலமான யோசனையோடு அமர்ந்திருந்தார். வீட்டில் தன் கணவனை கைக்குள் போட்டுக்கொண்டு ஆட்சி செய்தவள் அன்பால் எல்லாரையும் கட்டி போடுவதை விட அதிகாரத்தால் எல்லோரையும் பணிய வைத்தவளுக்கு அதிகாரம் என்றும் நிலைக்காது என்று அறியாமல் போனதால் இன்று தனித்து அமர்ந்து என்ன செய்யலாம் என்கிற யோசனையோடு அமர்ந்திருந்தாள் ராஜலட்சுமி. ஹாலில் இருக்கையில் அமர்ந்தபடி அங்கே வேலை செய்தவரை அதட்டவும் சாப்பிட குடிக்க வேண்டும் என்றாலும் உட்கார்ந்த இடத்திலே கொண்டு வர அதிகாரம் செய்தவளுக்கு இப்ப தன்னிலை சற்றென்று மாடியிலிருந்து தவறி தலைக்குப்புற விழுந்தது விட்டதைப் போல இருக்கிறது நிலைமை என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருந்தார் ராஜலட்சுமி. தான் பெற்றதுகளும் கிழவிக்கு கூட சேர்ந்து கூத்தடிப்பதைக் கண்டு முகமோ கடுவான் பூனையாக மாறியது அவளுக்கு. எவளை இனி இந்த வீட்டுக்குள் வரக்கூடாது என நினைத்தோமோ அவளை இப்போ நடுவீட்டில் குழந்தையோடு வந்து எகத்தாளமாக பேசியதில் கண்டும் புள்ளை பூச்சிக்கெல்லாம் வாய் வந்துருச்சு போல என்று எண்ணியவருக்கு தெரியவில்லை சுகாசினியை பற்றி. அவள் ஒரு கிராமத்தை தன் பின்னால் சுற்ற வைத்து அன்பால் கட்டி வைத்த தேவதை என்று. அப்படி கிராமத்தில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருந்தவளை இங்கே கூண்டுக்குள்ளே அடைத்து வைத்திருக்கும் பறவையாக மாற்றியதால் மனதிற்குள் ரொம்ப அடிபட்டு கல்யாணம் ஆன சில நாட்களேயே இங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் வெளியேறி விட்டாள் சுகாசினி. இன்றைக்கு அச்சூழ்நிலை மாறவும் வீடும் அதன் இறுக்கத்திலிருந்து மாறி எங்கும் சிரிப்பொலி கேட்டுக்கொண்டிருக்க ராஜலட்சுமிக்கு அதையெல்லாம் ஜீர்ணிக்க முடியாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். அங்கே ஏதாவது பேச போய் அப்புறம் கிழவி சும்மா இருக்காமல் மற்றவர்கள் முன் இடித்து பேசிவிடும் என்ற அச்சம் உள்ளூரை அவளிடம் அதிகமாக இருந்தது. அப்போது சமையலறையிலிருந்து வெளியே வந்த கண்ணம்மா ராஜலட்சுமியின் முகம் கோபத்தில் செக்கச் சிவந்து எதிரில் எவர் மாட்டினாலும் கிழித்து தோரணம் கட்டிவிடும் நிலையில் இருப்பதை கண்டவள் மற்றவர்களுக்கு குடிக்க எடுத்து வந்த ஜூஸை அங்கிருந்து மெதுவாக நடந்து ஹாலுக்கு வருவதற்குள் ராஜலட்சுமி கவனித்து விடவும், என்ன கண்ணம்மா கொண்டு போற என்று கோபத்துடன் கேட்டவளை கண்டு ஜூஸ்மா திக்கி திணறி சொல்லிய கண்ணம்மாவே முறைத்தார். இங்கே ஒருத்தி கோபத்தில் கொந்தளித்து உட்கார்ந்திருக்கேன், எனக்கு ஜூஸை கொடுக்காமல் அங்கே கும்மாளம் போட்டு இருக்கும் கூட்டத்திற்கு கொண்டு போறியா என்று சீரும் குரலில் கேட்க, அவருக்கு உள்ளதை எடுத்து கொடுத்து விட்டால் போதும் என்று எடுத்து கொடுத்து விட்டு ஓடிவிட்டாள் கண்ணம்மா. ராஜலட்சுமிக்கு இன்னும் இங்கே நடப்பதை ஜீர்ணிக்க முடியாமல் தவித்து அமர்ந்திருந்தவள் முகத்தில் வன்மமும் குரோதமும் கொப்பளிக்க எழுந்து தன் அறைக்குள் சென்று விட்டாள். ஹாலில் அமர்ந்திருந்த ரங்கநாயகி இதையெல்லாம் கவனித்தாலும் பேரன் பேத்திகளோடு ஐக்கியமாகி அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தார். ஆதினிக்கு புதியவர்களாக தெரிந்தாலும் அஸ்வினும் தன்விகாவும் அறிமுகமானாலும் அவர்களை தூக்க சொல்லவும் கன்னத்தில் முத்தமிடுவதைப் போல 4 பல்லை வைத்து கடிப்பதுமாக விளையாட சிறிது நேரம் ஆதினியின் சிரிப்பிலும் குழந்தையின் முகத்தில் தெரியும் பாவனைகளையும் கண்டு கொஞ்சிய அஸ்வின்,
ஆதினியை முதுகில் வைத்து யானை சவாரி செய்ய தன்விகாவோ அவனின் மேலே ஆதினியை உட்கார வைத்து பிடித்து கொள்ள ஹாலில் எங்கும் சிரிப்பொலி மட்டுமே மீண்டும் கேட்டது. அஸ்வினும் சிறிது நேரம் குழந்தையோடு லயித்து கலகலத்து விட்டு சுகாசினியிடம் திரும்பியவன் சாரி அண்ணி என்று சொல்ல, அவளோ இப்ப எதுக்கு சாரி கேட்கிற என்று பார்வையால் வினாவியவளை, சில நேரங்களில் நானும் உங்களை உதாசீனமாக பேசியிருக்கிறேன், ஏன் எதற்கு என தெரியாமல் பேச வந்த உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் சாரி கேட்டேன் என்று மெதுவான குரலில் கேட்டவனின் தோளை தட்டியவன் அவனின் சாரிக்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாரோ அவள்தான் பதிலளிக்க வேண்டும் என்று எண்ணியவள் எதுவும் பேசாமல் இருக்க, அதில் எதையும் புரிந்து கொள்ள முடியாத அஸ்வினும், ஆச்சி நான் வெளியே கிளம்புறேன், வர லேட்டாகும் என்று சொல்ல, அவனிடம் ஏன்றா ஊர் சுற்றுலா கழுதைக்கு நேரங்காலம் இல்லாமல் சுவற்றில் ஒட்டப்பட்டிருக்கும் பேப்பரை தேடி போய் திங்குமா, அப்படி போகிற இடத்துல எல்லாம் மேய்ந்து விட்டு இருந்தால் தண்டச்சோறு என்று பேர் தெரியுமா உனக்கு என்றவர், உன் அப்பன் உன் அண்ணன் உன் வயசுல தொழிலில் எவ்வளோ உயரத்துக்கு போனாங்க, ஆனால் இன்னும் நீ சின்ன பிள்ளை மாதிரி சும்மா சுத்திக்கிட்டு இருக்க என சுருக்கென்று கேட்டவர், பேரனின் முகம் வாடவும் சரி சரி அதை அப்புறம் பேசிக்கலாம் என்று சொல்ல, அஸ்வினோ அப்பாவும் அண்ணனும் தொழிலை கட்டிக்கிட்டு அலைஞ்சதால் தான் வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் போய் அண்ணனும் அண்ணியும் ஆளுக்கு ஒரு திசையில் இருந்தாங்க, நானும் அப்படி ஆகணுமா ஆச்சி என்றவனின் குரலில் ஏதோ ஒன்று ரங்கநாயகியை அசைக்க எதுவும் பேசாமல், விடு ராசா அதையெல்லாம் சரி பண்ணதானே நான் வந்திருக்கேன் என்றவர், இப்போ போய் கண்ணம்மா ஏதாவது செய்து வச்சிருப்பா சாப்பிட்டுட்டு போ என்று சொல்லவும் தன்விகாவிடம் திரும்பி அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னார் ரங்கநாயகி. அவளோ போ ஆச்சி, தடிமாடு அவனுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன் என்று சொல்பவளை கண்ட அஸ்வின், நான் தடிமாடு நீ குண்டு பூசணிக்கா, இப்படி தினமும் தின்னுட்டு உருண்டுகிட்டு கிடக்கிற என்று கேலி செய்ய, அவளோ கோபத்தில் எகிரிக்கிட்டு வந்தாள், யாருட பூசணிக்கா, நீதான் வளர்ந்த தடிமாடு என்று இருவரும் சண்டையிட, டேய் விடுடா அவளையும் அஸ்வினை அடக்கி ஆச்சி, வா நானே உனக்கு சாப்பாடு எடுத்து செய்து தரேன் என்று ரங்கநாயகி, இன்னும் சில்ல பிள்ளைங்க மாதிரி அடிச்சுக்கிறீங்க என்று அஸ்வினியும் தன்விகாவையும் பொய்யாக முறைத்தார் ரங்கநாயகி. அவர்களோ ஆச்சி அதெல்லாம் சும்மா உங்கள் கையால் சாப்பிடணும், அதுக்கு தான் இத்தனை சீன்ஸ் என்ற தன்விகா அவரின் காதருகில் குனிந்தவள், கண்ணம்மா செய்ததை சாப்பிட்டு போர் அடிக்குது ஆச்சி என்று ரகசியம் பேச, அவரோ அடிக்கழுத என்று அவள் தலையில் தட்டியவர், போங்க வரேன் என்று இருவரையும் பார்த்து சொல்லிவிட்டு திரும்பிய ரங்கநாயகி, சுகாசினி மேலே அறையிலே குட்டியை தூங்க வச்சுட்டு அங்கே உன் பொருட்களை அடுக்கி வை, ஊரிலிருந்து வரும்போதே எல்லாம் எடுத்து வந்தேன், அதை தோட்டக்காரன் மேலே கொண்டு போய் அந்த பெட்டியை வச்சிருப்பான், அதை ஷெல்ஃபில் அடுக்கி வை என்று உத்தரவிட, ஆச்சி நான் என்று திக்கியவளை பார்த்தவர் அவள் அருகில் வந்து, இது உன் வீடு ஆத்தா, இதில் பல சங்கடங்கள் சச்சரவுகள் எல்லாமே உனக்கு இருந்தது, ஆனால் அப்போ உனக்கு அதை எப்படி கையாளணும்னு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, இப்போ தான் ஆச்சி வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் நான் சொன்னதே செய் என்று அவளை மாடிக்கு அனுப்ப, சுகாஷினியும் அவர் பேச்சை மீற முடியாமல் மாடிக்கு போனாள். தன்விகாவுக்கும் அஸ்வினுக்கும் தன் கையாலே டிஃபனை எடுத்து செய்து கொடுத்த ரங்கநாயகி, அஸ்வின் சூப்பர் ரங்கநாயகி என்று கன்னத்தில் முத்தமிட்டு கொஞ்சியவன் தன்விகாவிடம் திரும்பி, இப்படி ஆச்சி கையாலே தினமும் சாப்பிட்ட ட்ரிபிள் சைஸ் பூசணிக்காயாய் மாறிவிடுவாய் என்று கிண்டல் பண்ணியவனை தன் பெரிய வெறிகளால் முறைத்தாள் தன்விகா. டே அண்ணா, நீ என்கிட்ட அடி வாங்க போற என்று அவனை விரட்ட, அவனோ பைரங்கநாயகியை என வாசலை நோக்கி ஓட, தன்விகாவும் புஷ் புஷ்வென மூச்சு வாங்கியபடி
நின்றாள். ரங்கநாயக்கும் தன் பேரனும் பேத்தியும் செய்யும் கலாட்டாக்களை கண்டு சிரித்தவர் அங்கே அமர்ந்து கண்ணம்மாவிடம் ஊர் பழமைகளை பேசத் தொடங்கினார். மாடிக்கு போன சுகாசினியும் தன் பொருட்களை எங்கே எடுத்து வைப்பது என்ற குழப்பத்தில் ஆதினியை மெத்தையில் படுக்க வைத்து தூங்க வைத்தவள் நகத்தை கடித்து துப்பிக் கொண்டிருந்தாள். சும்மா நகத்தை கடிக்காத, சொல்லியிருக்கனா இல்லையா என்று ஒரு அதட்டும் குரலில் விதிர்த்து போனவள் சற்றென்று வாயிலிருந்து விரலை எடுத்துவிட்டு சுற்றுமுற்றும் நோக்க அங்கே சுவரில் வசீகரமாக பெரிய படம் ஒன்றில் இதழ்களில் கூட மென்மையை தொலைத்துவிட்டு இறுக்கமான முகத்தோடு அவளை வெறித்து பார்ப்பது போல் இருந்தது. அந்த படத்தை பார்த்து கொண்டவளுக்கு இவனுக்கு சிரிக்கவே தெரியாதா, எப்ப பாரு உருன்னு இருக்கான் என்று அந்த படத்தின் அருகே போனவள் அவனின் முகத்தை வருடி விட்டாள். அலையலையான கூந்தல் நெற்றியில் பரவி கிடக்க தீட்சணமான கண்கள் எதிராளியின் உள்ளத்தை அப்படியே ஆட்கொள்வதைப் போல இருப்பதைக் கண்டு படத்திலேயே அவளின் கண்களை பார்க்க முடியவில்லை அவளால். இதில் நேரில் எப்படி பார்க்க முடியும் என்று நினைத்தவளுக்கு மனச்சாட்சி காரி துப்பியது. ஒரு பிள்ளை பிறந்து அதுக்கும் ஒரு வயசாயிடுச்சு, ஆனாலும் இன்னும் புருஷன் கண்ணை நேருக்கு நேர் பார்க்க முடியலையே என்றுதான் மனக்குறை என்ற எண்ணம் தோன்றியதும் அவனின் படத்தில் இருந்து கையை எடுத்தவள் அங்கே ஓரமாக தன் பெட்டி இருப்பதைக் கண்டு அதை எடுத்து மேஜை மேல் வைத்திருந்து அங்கிருந்து கப்போர்டுகளை ஆராய்ந்தாள். அங்கே நிசாந்தனின் துணிமணிகள் ஏனோ தானோ என அடுக்கப்பட்டிருக்க பல இது அயன் பண்ணி வந்ததும் அப்படியே எடுத்து வைத்திருப்பதை கண்டவளுக்கு மனம் கனத்தது. அவனுக்கு செய்ய நேரமில்லை, வேலை செய்பவர்களையும் சரியாக எடுத்து வைக்க சொல்லவும் ஆள் இல்லை என்று நினைத்தவளுக்கு இவ்வளவு ஆஸ்தியும் அந்தஸ்தமும் கௌரவமும் எல்லாம் இருந்தும் ஒருவன் தன் வீட்டிலே அனாதையாக வாழ்வது என்பது விதிதானோ என்று எண்ணியவள் தன் போக்கில் அவனுடைய ஆடைகளை சரியாக அதது இடத்தில் அடுக்கி வைக்க தேவையற்ற ஆடைகளை அவளை தனியாக எடுத்து வைத்தவளுக்கு உள்ளுக்குள் கொஞ்சம் பயம். இதையெல்லாம் யார் உன்னை செய்ய சொன்னது என கோபப்பட்டாள் என்று எண்ணியவளுக்கு அதற்காகவே தன்னிடம் பேச வருவான்ல, அப்ப அவனிடம் பல கேள்விகளுக்கு விடையை அறிந்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு கபோர்டை மூடும் போது மேலே ஒரு வெல்வெட் பையும் ஒன்று பொக்கிஷமாக இருப்பதைக் கண்டு அதை அங்கிருந்து மெதுவாக எடுத்தாள். அது கனமாக இருக்க அப்படி என்னதான் இருக்கிறது என்று பையின் ஜிப்பை திறந்து பார்த்தவள் அதிலிருந்து அதிர்ச்சி அடைந்தாள் சுகாசினி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.